இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியை சற்று நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ பிள்ளை மிக கவனமாக கேட்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இதுவரையிலும் அது கேட்காத செய்தியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக ஜெபத்தோடு நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைபெறுவார். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு வசனத்தை முதலாவது வாசிப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டார். இங்கு விருந்தாளிகளை பார்க்கும்படியாக ராஜா விருந்து நடக்கிற இடத்திலே பார்க்க வருகிறார். இந்த 22வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் இந்த ஓமையை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். ஒரு முறை வாசிப்போமாக. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அநேக ஓமைகளை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஓமைகளை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்கள், அதுல 22வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. கை வைத்து அப்போ தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுகிற இடத்தில் நடக்கிற ஒரு விருந்தை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமானமாய் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது அந்த பரலோக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதை எங்க? இந்த பூமியில வைத்து தான் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சபை. சொல்லுவோம் இந்த சபை. ஆமென். கர்த்தருடைய விருந்து சாலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் விருந்தை பரிமாறுகிற இடம். தேவ சபையில் வருகிற ஜனங்களை போஷிக்கிற ஆண்டவர். ஆமென். அதை ஓமானமாய் வைத்து அல்லேலூயா ஒரு ஓமை ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிற பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கொண்டு வந்து வாசிங்கள். அழைக்க அப்ப கல்யாணம் நடக்கிறது என்றால் அழைப்பு கொடுப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப இது இப்ப என்ன ஒன்று நடக்கிறது? அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு என்ன செய்ய? வரவேற்க. ஆமென். ஆயத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. யார் வீட்டு கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாணம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அது மிக மிக மேன்மையானது, மிக மிக முக்கியத்துவப்படுத்த வேண்டிய இடம். எப்படியோ ஒன்று அல்ல. ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு அழைக்கப்படுவது என்றாலே சாதாரணமான காரியமா? பாக்கியவானல்லவா? எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரர், சொந்தக்காரர் தான். என்னுடைய சிறு பருவத்திலேயே அவருடைய வீடு அன்றைக்கு 3 மாடி வீடு. பாருங்க, என்னுடைய சிறு பருவத்திலே அந்த இடத்துல பெரிய 3 மாடி பெரிய வீடு. சாதா வீடு அல்ல, பெரிய வீடு. ரொம்ப நேரத்துக்கு போட்டுருவோம். அவர்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்களுக்கு கணக்கு இல்லை. சொந்தக்காரன் தான். அப்போ அந்த அவருடைய கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட்ல பெரிய ஒரு நகை ஜுவல்ஸ் கடை வச்சிருந்தார். அவர் பேரு ஹாரிஸ். என்னது? நம்ம கிறிஸ்டின் பேர், கிறிஸ்தவர். பெரிய நகை கடை ஜுவல்ஸ். உள்ள போனா எப்படி குறைந்தபட்சம் ஒரு 200 பேராகிலும் நின்று வாங்க முடியும். அவ்வளவு வசதியான ஒரு
கடை வச்சிருந்தாங்க. ரோட்ல பார்த்தாலும் தெரியும், அந்த ஷோகேஸில் வந்து வா 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 எடுத்துட்டு போட சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்லா எப்போ என்னுடைய சின்ன பருவத்தில் அவர்களுடைய சர்ச்சி எல்எம்எஸ் சிஎஸ்ஐ எல்எம்எஸ் அதில் உள்ளது. அவங்க சர்ச்சுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய வெள்ளக்காரங்க எல்லாம் வருவாங்க. வரும்பா அந்த வெள்ளக்காரங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குற இவங்களுடைய வீட்டினுடைய மேல் 3வது மாடி மேலே அங்கதான் இருப்பார்கள். நாங்கள் அந்த வெள்ளக்காரங்களை பார்க்கறது நாங்கள் நிஜம் போவோம். அவங்க வெளிநாட்டு கொண்டு வந்த பேனா இருக்கு இல்லை, மற்ற இந்த ரெகுலர் அன்னைக்கு அதெல்லாம் பெருசு சோத்திரம். இன்னைக்கு நமக்கு குப்பை மாதிரி கிடக்கு. நம்ம வேணா அவங்களுக்கு கொடுக்கலாம். கத்திர சோத்திரம் அல்ல. மேல எழுதிவாங்க, எரிஞ்சு கொடுப்பாங்க. கீழே வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கே ஓடுவோம். எனக்கு கிடைக்கல. ஏன் சின்ன பையன் கத்திர சோதரன் எல்லாம் விழுந்து பிறக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனக்கார வீடு அது அல்ல. அந்த நகைக்கடை பெருசா இருக்கும். அவங்களுடைய வீட்டுல கல்யாணம் என்றாலே 3 ஸ்டெப்பாக சாப்பாடு வழங்குவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் டைனிங் டேபிள், 4 பேர் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். 4 சேர், அது விஐபி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது பெஞ்ச், என்னது? ஆமா, அதாவது அங்க சேர் போட்டுறோம், இங்க பெஞ்சு போட்டுறோம் சாப்பாடு. அடுத்தது சாதா நிலை, கீழே புரியுதா? கீழே பாய் போட்டோம், அதுக்கு இந்த பாய் இவ்வளோ அகலத்தில் உள்ள பாய் சாப்பிடுறது கீழே 3 ஸ்டெப்பாக போடும். அப்போ உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன பருவத்தில் எவ்வளவு ஒரு மாதிரிப்பட்ட குணங்கள் உள்ள நபர்களாக வாழ்ந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, அப்போ எங்களுக்கு தான் இப்போ என்ன எங்கள் அப்பா சொன்னார், இந்த கல்யாணத்துக்கு நீ போ, நான் அப்புறம் வரேன். எங்கள் வீட்டில் வந்து முறையாக, ஏன்னா எங்கள் அப்பா அப்பா ரொம்ப செல்வாக்குள்ள மனுஷன். பணமாக்கிறது பெரிதல்ல, நல்ல ஒரு பெயர் புகழ் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் வைத்தியர் என்ன கூப்பிடுவோம், ஆசானே வைத்தியர்னு கூப்பிடுவாங்க. ஆசானே நீங்கள் கட்டாயம் குடும்பமாக வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே, ஆனால் குடும்பமாக வரணும்னு கூப்பிட்டோம்னு நாங்கள் குடும்பமாக போக மாட்டோம். அதில் கௌரவம் அதில் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீ முதல்ல போ. அப்போ அந்த டைப்பில் தான் இந்த டர்லிங் ஷர்ட், டர்லிங் தெரியல, அப்போ டர்லிங் ஒரு ஷர்ட் துணி இறங்கின டைம் கொடுத்தாரு. அப்படியே ஹாஃப் பே ஷர்ட் போட்டுட்டு அப்படியே கம்பி மாதிரி நிற்கும் போட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. நான் போன உடனே என்னை பார்த்தாங்க. ஓ, இன்னொருடைய மகனா, சரி வாங்க எங்கே கொண்டு விட்டு புகார வச்சாங்க. நான் ஒரு டேபிள் விஐபி சேர் கொண்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கனப்படுது, அதாவது அவர்களுடைய நிலைக்கு தகுந்தபடி உயர்வை கொடுக்குறாரு இந்த மரியாதை. நான் இங்கே வார அப்பதான் அல்ல லூயா. அங்கே போனோன்னே ஒரே டெய்லர் டேபிள், ஒன்றே டெய்லர் விட்டு மரத்தில் பெரிய மாலை இல்லைங்க, ரொம்ப பெருசு. எத்தனை பொரியல் தெரியுமா? சொன்னா தலை சுத்திரம். 55 பொரியல். எத்தனை? ஒரே பொரியலே சுத்தி இருக்கும், அவ்வளோ பெருசு. பாயாசம் எத்தனை ஐட்டம்? 3 விதமான பழம், 3 விதமான பழம். எது? செங்கதில், ஏத்தப்பழம், நேந்திர பழம், இன்னொரு பூம்பழம்னு ஒன்று இருக்கு, 3 பழம். சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் பயங்கர ஐட்டம்ஸ், நல்லா டேஸ்டாக இருக்கும். அங்கே எல்லாம் சாப்பிட்ட தெரியும் இல்லை இல்லை. அப்போ கூப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே விளைவி வச்சுருப்போம். ஆனால் தரையில் உட்கார்றவங்களுக்கு அவங்க சாப்பிட அவங்க எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு புரியுது அந்த பாகுபாடை பாருங்க. அன்னைக்கு சின்ன பருவத்தில் மற்ற இதில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே தலையில் என்ன வச்சுருப்பாங்க, எப்பவுமே என்ன வச்சுருக்கு, அதை சப்ளை பண்ணுறவங்க தலையில் கேப்பு தொப்பி வச்சுருப்பாங்க. அது பேப்பரோட தொப்பி தான், நீண்டு இருக்கும், வச்சுருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் விளம்பரவங்களுடைய தலையில் இருக்கிறது மாதிரி அன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சாப்பிட்டு வச்சுட்டு நாங்கள் எழுப்பி வந்துடுறோம். இதனால் யோசித்து கொண்டு வந்து என்ன இப்படின்னா, என் சின்ன பையன் தான், எனக்கு ஒரு என்னுடைய ஞாபகம் செய்த ஒரு 15-16 டேஸ் இருக்கலாம், அவ்வளோதான். அப்போது அவங்களுக்கு அவங்க பையனுக்காக கல்யாணம், பொண்ணுக்கு வீடு கொஞ்சம் தூரம். அதாவது இந்த இவர் இருந்தால சைலேந்திரா சேர்ந்து பார்க்க, அவரு அந்த ஹாரிஸ் சொல்றவருடைய பேத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. புரியுதா? அவர் போட்டு ஒரு பெரிய ஆளா அந்த சைலேந்திர பாபு சொல்றவரு இப்போ கொஞ்சம் முன்னதாக 2 வருஷத்துக்கு முன்னே ரிட்டையர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவரு அந்த ஹாரிஸ் சொல்றவருடைய பேத்தி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ அன்று என்னோட சின்ன பருவத்தில் பொண்ணு கட்ட போறதுக்காக 101 கார், எத்தனை? 101 காரு, 3 பஸ்.
எப்படி இருந்து பாருங்க, காரை விட்டுருக்காரு 2 கிலோமீட்டருக்கு மேல தூரத்துல கார் வைக்கிற ரோட்டு வாரத்துல. அந்த காலத்துல கார் கிடைக்கவே கிடையாது. ஏன்னா 16 வயசுல என்ன கார் இல்லை. அப்போ அம்பாசிடர் இப்படி சுத்தி ஸ்டார்ட் பண்ற அம்பாசிடர் இருக்கு. அந்த ஒரு கார்ல 4 பேர் தான் வருவதற்கு செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். அவ்வளவு ஹை லெவல்ல ஒரு ஃபேமிலி. அன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கிறோம், அவங்களுடைய தலைக்கணமே எல்லாம் கெடுத்து அது போட்டு. அப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பெரிய செல்வந்தருடைய வீட்டில் உள்ள சாப்பாடுக்கு முக்கியமான ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் இருக்கு. ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, அவருடைய முக தோற்றத்தை பார்ப்பாங்க, அவருடைய அணுகுமுறையை பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து இவன் நல்ல கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன் கணக்கு போட்டு காலமாக அன்னைக்கு அதிர்ஷ்டம். அல்லேலூயா. அதே போல ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருந்திருக்கு? ஆமென். அப்போ இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. கைகளை தலையில சொந்தமா சொல்லுவோமா? இந்த முற்காலத்தில் ஒரு சம்பவம் உண்டு. முற்காலத்தில் என்னவென்றால், அரசர்களும் இளவரசர்களும் தங்கள் வீடுகள் வைக்கிற விருந்து, திருமண விருந்துகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தால், அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த உள்ளாலம் நுழைவதற்கு முன்னதாக ஒரு வெண்மையான ஆடை கொடுப்பார்கள். என்னது? புரியுதுல? இது அழைக்கப்பட்டவர்கள் மட்டும், அழைக்கப்படாதவர்களுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. அழைக்கப்படாதவர்கள் எங்க நுழைய அனுமதி இல்லை. கல்யாணம் உள்ள போய் வஸ்திரம் உடுத்தி, அந்த வெண் வஸ்திரம் அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், அந்த வஸ்திரத்தை உடுத்துவதற்கு தனி வேறாக வைத்திருப்பார். அப்போ அழைக்கப்பட்டதான அழைப்பாளிகள் நேர போக வேண்டியது, அங்க கேட்டு நிற்பாங்க, அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போன உடனே அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்துக்கு மேல என்னது? வேறொரு வெண் வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி அப்படி அனுப்பி விடுவார்கள். இந்த வெண் வஸ்திரத்தோடு கூட எங்க விருந்து பந்தி அமர்வதற்கு உள்ள கடந்து செல்வது. எத்தனை புரியுது? அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு நபரை அழைப்பு கொடுக்கிறார் என்றாலே அந்த அழைப்பை என்ன செய்யணும்? கனமாய் எண்ணணும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுக்கவும் மறுக்கக்கூடாது. உடுக்கவில்லை என்றால் உள்ளான என்ன அனுமதி. அப்போ அப்படிப்பட்டதான விருந்துக்கு அழைக்கப்படும் போது அவள் போக வேண்டும். அப்போ போகும்போது என்னவென்றால், அங்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், அல்லேலூயா, வெண் வஸ்திரத்தை உடுக்க வேண்டும். உடுத்துதான் உள்ள அனுமதி. ஸ்தோத்திரம். அங்கு உள்ள அமர வைப்பார். உடுத்துறவர்களை உள்ள அழைத்துக் கொண்டு அவர்கள் என்று உட்கார வைக்கிறார். அங்கு அமர்ந்திருப்பாங்க. அவ்வளவு ராஜாக்குடையது. இங்கத்த மாதிரி நினைச்ச இடத்துல போய் சொல்கிறது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இங்குள்ள கல்யாணம்னா சாப்பாட்டுக்குன்னா அடிச்சு பிடிச்சி செவந்த காலையில் காமெடி சொல்ல ஏறி டேபிள் மேல ஏறி கீழே விழுந்து எந்திரிச்சுப்பாங்க. அப்பா இந்தப்பா சாப்பாடு, ஏய் வா 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 வா. ஒரே சாம்பார் சத்தம் போடுறது, பொரியல் சத்தம் போடுறது, தண்ணி சத்தம், ஒரே சண்டையா தான் இருக்கும். அது இங்க மட்டும் நிறைய இடத்துல அப்படிதான், எங்க ஊர்ல அப்படிதான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. வெளியே கதவு பூட்டி இருப்பாங்க, உள்ள சாப்பாடு நடந்துட்டே இருக்கும். எப்படா திறப்பாங்கன்னு லெவல் நிற்பாங்க. அப்படியே இந்த கோட்டை பந்தத்து போடுறது, சாப்பாடு எடுப்பு போறாங்களோ இல்லையோ திறந்துக்கிறது பொசுக்குன்னு வந்துருக்காங்க. சாப்பிட பின்னாடி நின்று சீக்கிரம் சாப்பிடப்பா. சாப்பாடுக்குள்ள போகும். இவனும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு உடனே ரசம் சாப்பிட வேண்டிய நேரமா இருக்கும். இன்னும் மோர சாப்பிட நேரம் பாய் அதான் போதாம எந்திரி. இது நம்ம இங்குள்ள கோல் ஸ்தோத்திரம். ஆனா அங்க அப்படி இல்லை. யாரும் இந்த ஏரியாவுக்கே போக முடியாது. ஏன்? ராஜா வீட்டு கல்யாணம், அதை கனமாக எண்ணுண்டிய இடம். ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்றாலே அந்த நபர்கள் எப்படி நினைக்கணும்? மதிப்பா நினைக்கணும். நான் சொன்ன கொஞ்சம் மதிப்பா தான் சொன்னேன். எங்க இப்படியாக கூப்பிட்டாங்க. அங்க சாப்பாட்டு 3 ஸ்டெப் வச்சிருந்தா சொன்னேன் இல்ல. ஓகே. அப்போ நான் யோசித்து பார்த்தேன். இதை தியானிச்சு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. இது எங்கேயும் நடந்திருக்கு, நம்ம ஊர்ல நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா.
எங்களுக்கு தலையில் சத்தமாசம். ஆனால் அழைத்து செல்லாவிட்டாலும் தண்டனைக்குரியவர். நல்லா புரிந்து கொள்ளும். ராஜா வீட்டார் நல்லா கண்டிச்சுக்கணும். அழைப்பு கொடுத்திருக்கு, அழைத்தாச்சோ ஒன்னு ராஜா வீட்டு மகனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்க வந்திருந்தது. அழைக்கப்பட்டவன் போகாவிட்டால் தண்டனை. காரணம் ராஜாவுக்கு அவமானம். புரிஞ்ச மாட்டாலே சொல்லு என்ன ராஜாவுக்கு அவமானம். நான் ஆள் அனுப்பி உன்னை கௌரவப்படுத்தி கனப்படுத்தி உன்னை என் வீட்டு விருந்துக்கு அழைத்து வரவில்லை என்றால் நீ உயிரோட இருக்கக்கூடாது. அடுத்தது என்னவென்றால் அவன் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்தாவிட்டாலும் குற்றம். ஒன்று அழைப்புக்கு இணங்கி போகாமல் இருந்தாலும் தண்டனை, போனாலும் கல்யாண வஸ்திரம் உடுத்தாமல் உள்ள போனாலும் தண்டனை. ஏன் நீ அந்த நபர் அந்த விருந்தில் கல்யாண வஸ்திரம் உடுத்தி விருந்தில் பங்கெடுப்பதற்கு தகுதியே அந்த வஸ்திரம் தான். ஆனால் அவள் அதை அழைப்புக்கு போகாமல் இருந்தாலோ போய் அந்த வஸ்திரத்தை உடுக்காமல் இருந்தாலோ அந்த ராஜாவை அவமதித்ததற்கு சமம். ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா. வஸ்திரம் கொடுக்க அவளை உடுத்துவதற்கு பணியாட்களை வைத்திருப்பார்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், இடையில நான் ஒரு காரியம் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, அந்த வஸ்திரத்தின் மேன்மை ஆதியாகமம் 45:22 வாசிப்போமாக. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னது? ஏன் என்னுடைய சகோதரர்கள் சொல்லுவா. அவர்களுக்கு என்ன கொடுக்கிறான்? மாற்று வஸ்திரங்களை கொடுத்தார். 5 மாற்று வஸ்திரங்களை அந்த வெள்ளிக்காசுக்கும் 5 மாற்று வஸ்திரத்திற்கும் விளக்கம் வேறு இருக்கிறது. நாளை பதில் நம்ம போல கையெழுத்தலை சத்தமா சொல்லு வாய்ப்பு. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவன் மேல் அதிக அன்பு வைத்தபடினால் அவன் எத்தனை மாற்று வஸ்திரம்? 5 மாற்று வஸ்திரம் எல்லாருக்கும் கொடுத்தார். அதுக்கு அர்த்தம் இவர்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். ஆமென். ஆனா இவர் எல்லாரும் இந்த சகோதரனா இருந்தாலும் பென்யமீன் நான் மிகவும் நேசிக்கிற சகோதரன். ஆமென் ஆமென் ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு பென்யமீனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ராஜாவை மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு பென்யமீனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 5 மாற்று வஸ்திரம் கொடுத்தார். இன்னும் ஒன்று, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 22 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அங்கே வஸ்திரம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அங்கே அவர்களுடைய கோயில்கள் வழிபாட்டுக்கு போற இடத்துக்கு வஸ்திரம். அல்லேலூயா. போனா ஆரோன், அல்லேலூயா, அவன் என்னவர்? ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இருந்தபடியால அந்த ஆசாரியனுக்கு என்னது? தனிப்பட்ட வஸ்திரம். ஆமென். பிரதான ஆசாரியனுக்கு வஸ்திரம் தனிப்பட்டது, மற்ற ஆசாரியர்களுக்கு வஸ்திரம் தனி. பாத்தீங்களா? அப்ப தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அது கனமாய் எண்ண வேண்டிய இடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கையளவே தலையிலே சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடந்தது. வாசிப்பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி, அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி, கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் ஊழியக்காரரை அனுப்பினான். கையளவே தலையிலே நல்லா புரிந்து கொள்ளணும். சாதா அழைப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஊழியக்காரர்களை வீட்டுக்கு அனுப்பி. ஆமென். கைகளை தலையில சொல்லுவோம்.
இல்லையா? ஆமென். ஹalleluya. கையில சொல்லுவோம். அது பீட்ட அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லா. அங்கேயான பிரச்சனை. ஆமென். அவர்களோ வர மனதில்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். எருதுகளும் ஜந்துகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயப்படுத்துகிறார். எங்க சாப்பிடுறதுக்கு? ராஜா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ராஜா வீட்டுல வந்திருக்கிறோம். இங்கு உங்களுக்கு பரிமாறப்படுகிற விருந்து ஒரு ஸ்பெஷல். ஆமென் ஆமென். அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி என்ன செய்தாங்களோ? எங்க போறான்? உனக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல? காட்டுல கொஞ்சம் ஒரே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறது எதுக்கு? பாரு, உனக்கு கர்த்தர் விருந்து பரிமாற அடைத்திருக்கிற இடம். என்ன விருந்து? வயிற்றுக்குரிய சாப்பாடு இப்ப சொல்லல. இப்போ அல்லேலூயா. உள்ளான மனிதன் ஆரோக்கியமாய் மாறுவதற்கு கர்த்தர் உனக்கு உணவு பரிமாறுகிற நேரம் சபை ஆராதனை நேரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். சத்தியமாகிய போதனம் உள்ளான மனிதன் உட்கொள்ளும் போது ஹalleluya அவன் ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். அதற்கு நாம் ஆராதனைக்கு வருகிறோம். ஆமென். இது என்ன? ராஜா வீட்டு விருந்து. கையை தட்டி கத்திரமையப்படுத்து. ஆமென். அப்போ அழைக்கப்பட்டவர் கட்டாயப்படுத்த அழைக்கிறாபடி நம்ம சொல்றோம். ஒவ்வொரு வாரம் அனுப்புறோம். அப்பா ஏன் வரல? நான் அதுக்கு போனேன், இதுக்கு போனேன். காரணம் சொல்லாத. ஆலயத்துக்கு வராமல் காரணம் சொல்வாய் என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். இரட்சகராய் வந்தவர் மணவாளனாய் வரப்போகிறார். இரட்சகராய் வந்தவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் போது உன்னிடத்தில் கேட்பார். என்னுடைய ஆலயத்தில் என்னை ஆராதிப்பதற்காக உனக்கு நான் சத்திய வசனமாகிய போதனத்தை கொடுப்பதற்காக நான் ஆயத்தப்படுத்தி விட்டு காத்திருந்தேனே. நீ இத்தனை நாட்கள் எங்கு சென்றாயிடுங்க? ஏன் சத்தியத்தை நீ கேட்காதனால்? கேட்காத சத்தியம் உனக்கு என்ன சத்தியம் என்று தெரியாததால் நீ கை கொண்டு வாழ முடியும். சொல்ல புரியுதுங்க? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே விதமான செய்தி அல்ல. வசனம் ஒருவேளை வந்த வசனமே திருப்பி வரலாம். விளக்கம் வேறு விதமா இருக்கும். அந்த விளக்கம் தான் உனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு விருந்து என்பதை மறந்து விடக்கூடாது. உள்ளான மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாய் மாறுவதற்கு ஹalleluya ஹalleluya. மத்திய ஆகாயத்திலே மணவாளனாய் இயேசு வெளிப்படும் போது அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் ஹalleluya. அப்போ அங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன அந்த காலத்துல இப்பவும் இருக்கும். போறவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு தான் போனோம். புரியுதா இல்லையா? இங்க மாதிரி இல்லை. இங்க வாரவங்க நேரம் எங்க போறது இல்ல, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறது இல்ல. முதல்ல அவங்க எங்க சாப்பிடும் வஸ்திரம் ஆமென் ஆமென் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இது அங்குள்ள முறை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே மணவாளனாகிய இயேசு தன் மணவாட்டியை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக வெளிப்படுவதற்காக ஆமென் ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் இன்று உங்களுக்கு விருந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ஆமென் 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 ஹalleluya. அந்த கல்யாண வஸ்திரம் தான் உன்னை அடையாளம் காட்டும். இவன் தேவனுடைய பிள்ளை. சாட்சியின் வாக்கியாகிய வஸ்திரம், பரிசுத்த வாக்கியாகிய வஸ்திரம், ஆமென், ஆவி அனலாய் வாழ்ந்துகிற ஒரு வஸ்திரம், எதிர்பார்ப்பாகிய வஸ்திரம் உனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம். ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பை கர்த்தர் ஒரு வஸ்திரமாய் சொல்லுகிறார். பரிசுத்த அபிஷேகத்தை ஒரு வஸ்திரமாய் காட்டுதலை போட்டுகிறார். ஆமென் ஹalleluya. கைகளை வைத்தாலே சத்தம். பரிசுத்த வாழ்க்கை ஒரு பெரிய அலங்கார வஸ்திரமாய் மாறுகிறது. யாருக்கு? மனவாட்டிக்குரிய தகுதி இது. ஆமென். இங்கு இருந்து உன்னை உணவை கொடுத்து கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சத்தியமாகிய உணவு, சத்தியமாகிய போஜனம் உன்னை கொடுத்து உன்னை ராஜா வெளிப்படுத்தோடு அவருக்கு முன்பாக நிற்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாருங்க, தானியேல் புஸ்தகத்துல ஆமென் ஆமென் எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட எபிரேயர்களாகிய தேவ மனிதர்கள் தானியேல், சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ அவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி உள்ளவர்கள்? அழகு உள்ளவர்கள். என்ன உள்ளவர்கள்? சொல்லுங்க, சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதனுடைய அந்த 1வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிப்போம். ராஜகுமாரர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நல்லா புரிஞ்சு எப்படி? ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும். என்னது? எவ்வளவு தகுதி தேவைப்படுது ஐயா? கையை உயர்த்தி சொல்லு. ஹalleluya. யாதொரு பழுது இல்லாதவர்களும், என்னது? அழகானவர்களும், தேர்ந்தவர்களும், சிறந்தவர்களும், நிபுணரும், ராஜாவின் அரண்மனையில சேவிக்க ராஜாவுக்கு முன்பதாய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் இவர்களை காக்கும். என்ன சொல்ற? அடுத்த வசனம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்கு என்ன வேணும்? அழகு குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கிற அளவில் இன்னும் அழகு அதிகமா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும். ஆமென். முகமாடலா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு தகுதி அடைவதற்கு யார் உண்ணும் உணவு? ராஜா உண்ணும் உணவு தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் சின்னம் அவர்களுக்கு ஒரு பங்கை அவர்களுக்கு. தொடர்ந்து சொல்லும் போது வாசிப்போம். 3 வருஷம் வரைக்கும் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அந்த தகுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்குரிய தகுதி எப்படி வருகிறது? கொடுக்கிற உணவின் மூலம். புரியுதா இல்லையா? மக்களுக்காக நான் இப்ப டச் பண்ண விரும்புகிறேன். கைகளை வச்சு சத்தமா சொல்லுங்க. ராஜா சொல்வதென்ன? ஞானம் இருக்கணும், அழகு இருக்கணும், அடுத்தது துறைமார் குடும்பத்தை சாதி, இப்படி எல்லாம் பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனா அவர்கள் ராஜாங்கிற உணவில் அவர்கள் பங்கெடுத்து அல்லேலூயா உடம்ப நல்ல அழகு ஆரோக்கியப்படுத்த வேண்டி இருக்கு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரு ராஜா முன்பதாக நிற்க போகிறோம். அந்த ராஜா முன்பதாக நிற்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அந்த ராஜா சரீரத்தில் இருக்கிற குறையற்றவர் என்று சொல்லப்படுகிறார்களோ அதுபோல உன் ஆவியிலும் உன் ஆத்மாவிலும் உன் சரீரத்திலும் பலனற்றவர் வாக்கள் வர வேண்டும். அந்த பலனை மாற்றுகிற இடம்தான் இந்த பந்தி விசாரிப்பு இடம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சபைக்குள் உனக்கு விருந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கையை ஊதி சொல்லுவோம். எதற்கு விருந்து? ராஜாதி ராஜா என்பதாக இருப்பதற்கு தகுதி அடைவதற்கு. இந்த உள்ளான மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாய் ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்றவர்களாய் ஒரு பரிசுத்தவனாய் ஒரு பரிசுத்தவாட்டியாய் நீ வாழ்வதற்காக. ஆமென், 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 ஆமென். சத்திய வசனத்தை உனக்கு கொடுத்து சத்திய வசனத்தின் மூலமாய் உன்னை சுத்திகரித்து உன் ஆரோக்கியம் உள்ளவனாய் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மத்திய ஆகாயத்தில் நடைபெற போகிறார். விருந்து பூமியில் இருக்கிற தேவ சபையில் கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென். இங்கிருந்து அங்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து உணவு நீ புசித்தாக வேண்டும். நீ வஸ்திரம் உடுத்தி ஆக வேண்டும். நீ ஆயத்தப்பட வேண்டிய அவசியம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அதை என்ன செய்றாங்க? அசட்டை பண்ணி ஒருவன் எங்க போனானா? தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். ராஜாவுடைய கவனிகள் அல்லேலூயா அந்த கொடுத்த கனத்தை என்ன செய்து விட்டான்? அலட்சியம். அவனுக்கு ராஜா வீட்டு போஜனத்தை பார்க்கணும். அவனுக்கு எது முக்கியமா இருந்தது? சத்தமா சொல்லுங்க. வயல் வேலை. ராஜா வீட்டு போஜனத்தை பார்க்கணும். அவனுக்கு எது முக்கியமா இருந்தது? வியாபாரம். விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட உன்னை மணவாளனாய் இயேசு முன்பதாய் உன்னை நிற்பதற்கு தகுதிப்படுத்துகிற இடம் தேவனுடைய சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. சத்திய வசனத்தை உனக்கு கொடுத்து மணவாளன் முன்பதாக நிற்கிறவனை தகுதிப்படுத்துகிற இடம் தேவ சபை. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கு உனக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் எனக்கு கேட்டு விட்டு செல்லாத, கேட்டு அதை கை கொண்டு அதன்படி வாழ்வதற்காக தனக்கு கொடுக்கிறார். நீ அதை கை கொண்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ராஜா முன்பதாக அதை தகுதி உள்ளவர்களை மாற முடியும். அதனால் தான் உனக்கு நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாத ஐயா. இடதான் மீட்டிங் பைபிள் ஸ்டடி இருக்கப்பா, அதுல வா. சனிக்கிழமை உபவாசம் இருக்குமா? வேற இல்லாமல் இருக்கலாம். வாயா. வேலைக்கு போனா அது விடு. வேற அவசரமான கறி போனியா விடு. ஆனா உனக்கு இடையிலே உனக்கு விழுந்து இருக்கு. செவ்வாய்க்கிழமை உனக்கு போஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சனிக்கிழமை உனக்கு போஜனத்தை வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? ராஜாதி ராஜாவின் அவனை தகுதிப்படுத்துவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேசர் வரும்போது ஆமென், ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் யாரு? பூரணப்பட்டவர்கள். அவர்கள் யார்? பூரணப்பட்டவர்கள். அவர்கள் யார்? ஆவி ஆத்தும சரீரத்தில் குற்றப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தவர்கள். அந்த பரிசுத்தவான் எப்படி வாழ முடியும்? சத்தியத்தை கேட்டு அதன்படி நீ வாழும்போது பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறார். தேவனுடைய பிள்ளையே, எந்த காரணத்தினாலும் ஆமென், ஆமென், எந்த காரணத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால விட்டுறாத. ஏன்னா அந்த ஆராதனை தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. சத்தியத்தை கேட்பதுதான் தேவன் விரும்புவது.
சத்தியத்தை கேட்டவர்களை கை கொண்டு வாழ்வதுதான் தேவன் விரும்புகிறார். அலட்சியமாய் நினைக்க நினைக்க இழப்பும் நஷ்டமும் யாருக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல, உனக்கே உன் நஷ்டத்தை வருவித்துக் கொள்ள. ஏதோ சொல்லுகிறது வாசிப்போம். ஒருவன் தன் வயலுக்கு வியாபாரத்துக்கு போய்விட்டார். பாத்தீங்களா, அது இப்போ அங்க அது நடந்திருக்கு. அல்லேலூயா. அந்த விளக்குகள் அப்போ அவமானப்படுத்தி பாத்தீங்களா, அப்போ நீ கட்டாயம் வா, விருந்துக்கு வா. இவங்க கட்டாயப்படுத்துறதுனால கொலை செய்யறானே போயிட்டாங்க. கேள்விப்பட்டு கோபம் அடைந்து அனுப்பி அழித்து, இது இம்மைக்குரிய விருந்து அல்ல, இது அல்லேலூயா பரலோக ராஜ்யத்துக்குரியதாக. நீ அவர் உனக்கு உள்ளான மனிதனுக்கு தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு கொடுக்கப்படுகிற போதனமாகிய சத்தியத்தை நீ கேட்க மறுத்து, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அந்த சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவனுக்கு எதிராக நீ எழும்புறான், எதிரா பேசுற இல்லையா, எதிரா தூற்றுற இல்லையா, உனக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்குன்னு சொல்லு. அவர் உன்னை அழைத்ததும் உன்னை கட்டாயப்படுத்துறதும் அவர்களுக்கு அல்ல, உனக்காகவே என்பதை மறந்து விடக்கூடாது. சபைக்கு வா என்று அழைப்பது உனக்காக தான். ஏன் வரல யாரு கேட்கிற? உனக்காக தான். செவ்வாய்க்கிழமை சும்மா தான் இருக்க வாயான்னா உனக்காக தான். சனிக்கிழமை வீட்டுல சும்மா தான் இருக்க வா, சபைக்கு உனக்காக தான். கூப்பிடுற ஊழியக்காரனுக்கு கூப்பிடுற விசுவாசிகளுக்கு அல்ல, உனக்காக. நீ ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. மணவாளன் வரப்போகிறார். மத்திய ஆலயத்தில் எக்கால சத்தம் துணிக்க போகிறது. எக்கால சத்தம் துணிக்கப்படும் போது ஒரு 3 தினங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்களே, மரணமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்களே. அந்த கூட்டத்தில் நீ ஒரு நபராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாணம் இருக்க ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரவாராய் போய்விட்டார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராகி விட்டார்கள். ஆவியா இப்போ உன்னை கனப்படுத்தி அழைத்தபோது நீ வரவில்லை. உன் ஸ்தானத்தில் கர்த்தர் யாரை? உன்னாலும் உலகத்தாலும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் வைத்த சபை, கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில், ஆமென் ஆமென் ஆமென், கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, ஆமென். நீ உண்மையா இருந்தால் நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். அதை குற்றமாய் எண்ணி, அதை அலட்சியம் பண்ணி அற்பமாய் எண்ணுவாய் என்றால் உன் முன்னால் இழிவாய் எண்ணப்படுகிற, குறைவாய் எண்ணப்படுகிற நபரை கர்த்தர் தகுதிப்படுத்திக் கொண்டு நிறுத்த அவர். அன்று நீ யோசிப்பாய், ஆமென், ஐயோ நான் இருக்க வேண்டிய இடம் அல்லவா, அந்த இடத்தில் வேறொரு வந்து விட்டாரே. தேவனுடைய பிள்ளை ஆராதனைக்கு கூட நீ வந்து அமர்ந்திருக்கிற இடம் மிக முக்கியமானது. கையை தட்டி ஹல்லேலூயா. நீ வந்து அமர்ந்திருக்கிற இடம் மிக முக்கியம். ஏன்? உன்னை நேசித்ததால் கத்த கொண்டு வைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக இருந்த அநேகர் உண்மை இல்லாமல் இருந்தபடியினால உன்னை தெரிந்து கொண்டு கற்றுக் கொண்டு வைத்திருக்கிறார். நீ உண்மையாய் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு உன்னை வைத்த இடத்தில் நீ அந்த இடத்தை தக்காய்த்துக் கொண்டார். நீ பாக்கியவான். அவர்களை சொல்லியிருந்த சிறுவர்கள் வாலிப நாட்களில் சபை என்றாலே கதறி கதறி ஓடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ரோயில நான் இருப்பாங்க, முன்னாடி போய் உட்காரு. எல்லாரும் வருவங்களும் முதல்ல போய் இருக்கிறது ஜான்சனா இருப்பான்.
சும்மா இருக்க மாட்டேன். அந்த ட்ரம் ஸ்டிக் வச்சு அடிக்கிற ட்ரம் தூக்கிய முன்ன வச்சுக்கிட்டேன். ஏன் அதை எடுத்து அடிக்கிறவங்க வேற ஆள் ரெடியா வருவாங்க. சென்டர்ல வச்சுட்டு முட்டியில இருந்துட்டு 2 காலு கடையில ட்ரம் இடிக்கி பிடிச்சிட்டு வச்சு உட்கார்ந்து வேற சில வீரமார் வருவாங்க, என்னோட பெரிய வாலிபர்கள், பெரிய ஆட்கள் வந்து அப்படியே எழுதுவாங்க, தூக்குவாங்க. தூக்குமா நானும் சேர்ந்த மேல ஏன் தரமாட்டு சொல்லு குடியாங்க இப்படி ட்ரம் அடிக்கிறதுக்கே சாப்பிட்டு போட்டி நடக்கும். யார் முதல்ல நான் போய் சின்ன பையன் நான் முன்ன போனா என்னோட வயசானவர் ஏன் கூட எடுக்க பாப்பேன், இல்லை நான் அடிக்கிறேன், நான் ஒரு பாட்டு கடிச்சிட்டு தான் இப்படி அதில் கெஞ்சிட்டு இருப்போம். நாங்க என் ஆண்டவர் என்ன கொண்டு வச்ச இடத்துல இன்னைக்கு மறக்க முடியாத ஐயா. ஒன்ன கட்டல் கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமானது அல்ல. நீ அமர்ந்திருக்கிற இந்த இடம் மிக மிக மேன்மையானது என்பதை மறந்து விட. அதை தவற விட்டால் ஒரு முறை பாப்பா, 2 முறை பாப்பா, 3 முறை பாப்பா, வேற ஒரு ஆளை கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு லேட்டான பிறகு இடம் கிடைக்குதா? லேட்டான பிறகு அந்த இடம் கிடைக்குமா? ஆளு கம்மியா இருந்தாலும் இடம் முக்கியம். அல்லேலூயா. சபைக்குள் கர்த்தருடனே உட்கார வைக்கிற இடமே மிக முக்கியம். தேவன் உன்னை அதிகமா நேசிக்கிறார். அதனால அடுத்த வாரம் அடிச்சு பிடிச்ச உட்காரன்னா அவங்க தூக்கி வர பின்னாடி போட்டுருவாங்க. புரியலையோ? யாராவது வந்து உட்கார்ந்து முதல்ல எந்திரி. நான் வருஷங்களுக்கு வராம இருக்கிறேன், ஒவ்வொரு வாரம் வந்துட்டு இருக்கேன், நான் டைமுக்கு வந்திருக்கிறேன், சீக்கிரம் தெரியும். வந்தாடு அந்த மாதிரி இந்த ஆள் உட்கார இடத்துல வந்து உட்கார்ந்து நேரம் வந்து உட்கார். சிலவங்க வந்து திடீர்னு ஒரு வேகத்தில் வந்து முன்னாடி இருக்காங்க, எந்திரி சொல்லுவாங்க, பின்னாடி போகணும். ஏன் நீ வழி போக்குற மாதிரி இன்னைக்கு வந்த ஆள், நீ அந்த இடத்துல வந்து உட்காந்து இடத்தை தக்க வச்சுக்கணும். இடையில மாமியா வீட்டு போனேன், மாமன் வீட்டு போனேன், அக்கா வீட்டு போனேன், சித்தப்பா வீட்டு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், அதுக்கு போனேன், பண்ணி வளர்க்க போனேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கத்த செயல்படுத்த. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். கையில் விடுதலை காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்ன இறங்குகிற ஒரு இடம் இருக்கு. ஹல்லேலூயா. அதுல 3 பகுதியாக சபையை பிரிக்கலாம். ஆமென். ஆமென். ஒரு 5 ரோவல ஒரு செக்ஷன், 5 அடுத்த 5 ரோவல ஒரு செக்ஷன், மீதி உள்ளது வேற ஒரு செக்ஷன். ஆமென். ஆமென். சொல்லு. அந்த 5 ரோவல நெருப்பா இருக்கு. ஆஞ்சிக்கிற மக்களுக்கு ஏற்ற பிரசன்ஸ் இறங்கி கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த 5 இருக்கு கொஞ்சம் அனல். என்னது? கொஞ்சம் அனல். அந்த கொஞ்சம் அனல் விரும்புற கேஸ் அங்கே இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் ஐஸ் கட்ட மாதிரி. என்னது? உட்கார்ந்து சொல்லுங்க, தூங்கிட்டு புரட்ட விட்டு தூங்குற கேஸ். ஏன் அதெல்லாம் இங்க வந்தா தாக்கு பிடிக்க இப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்போ முன்ன நீ வார என்றாலே, வர விரும்புகிறாய் என்றாலே, நீ கர்த்தரை அதிகமா நேசிக்கிறவன். முன்ன நேசிக்கிறதுனால சும்மா உட்காரும், அது வேற ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆனா அநேக தேவ பிள்ளைகள் முன்னாடி வந்து உட்கார வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் என்றாலே, அல்லேலூயா, தேவனுடைய பிரசன்னத்தை டைரக்டா பெற்றுக் கொள்வதற்கு கடந்து வருவது. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நடத்தும் அந்த அளவுகோல் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். இறங்கி வரும்போது தேவ பிரசன்ன இறங்கின இடம் உண்டு. தேவ பிரசன்னத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது ஆச்சரியமான ஒரு அனுபவங்கள். ஹல்லேலூயா. இப்போ விருந்துக்கு போய் உட்கார்ந்தாச்சு. இனிப்ப ராஜா வருகிறார். அல்லேலூயா. சொல்லுவோம். அதோட 11ஆம் வசனம் வாசிப்போம். எதுக்கு சொல்லுங்க? விருந்தாளிகளை பார்க்கும்படி
ராஜா எங்க வந்தாரு? விருந்து சாலையில வந்தாச்சு. ஆமென், ஆமென், ஆமென். பார்க்கும்போ எல்லாரும் மண் கஸ்திரம் தடித்து உட்கார்ந்துட்டு ராஜா பெரிய மகிழ்ச்சி. ஆமென், ஆமென். ஆயத்தத்தோடு வந்திருக்கிற கூட்டம். ஆமென். அவனுக்கு தான் அங்கு உணவு வழங்கப்படும், ஆகாரம் வழங்கப்படும், விருந்து கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். Glory Jesus. Hallelujah. Hallelujah. ராஜா பாருங்க, ஒண்ணு பாருங்க, எல்லா ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கிறாங்கன்னா பார்க்க மோசமாட்டா இருக்கும். சொல்லுங்க, ஆகா எவ்வளவு அழகான சர்ச்சை. ஹalleluya. சோப்பு கருப்பம் மஞ்சள் பச்சையும் பல கலர்ல இருந்து எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சொல்லுங்க. பாமட் பண்ண மாதிரி ஆனா ராஜா பார்க்கிறாரு, ஒயிட் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? விருந்து கொடுக்கலாம். இருக்குமோ வாசிப்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதன் யார் இருக்கிறா? என்ன சொன்ன உங்களுக்கு நேரமே. அல்லேலூயா. அழைத்து போகாமல் இருந்தாலும் அவமதிப்பு குற்றம், அழைத்து வஸ்திரம் கொடுக்காமல் போனாலும் அவமதிப்பு. சபைக்கு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு ஆராதனைக்கு உன்னை கர்த்தர் வர வைத்திருக்க. சபை கூடுதல் வரல, என்ன செய்ய விட்டு விடாதன்னு சொல்றாரு. வராமல் இருப்பது குற்றம். ஆமென், ஆமென். வந்தும் ஆயத்தம் இல்லாமல் ஆராதிக்க இருப்பதும் தவறானது. கர்த்தர் கொடுக்கிற போதனையை நீ புசிக்க ஆயத்தம் உள்ள நபராக காணப்படுது. கல்யாண வஸ்திரம் உடுக்காத ஒரு மனுஷன் அங்கு இருக்கிறார். என்ன கூப்பிடுறாரு? அப்படி கூப்பிடல. எப்படி? சிநேகிதா. சிநேகிதனே, இங்க ஒரு கல்யாண விருந்து சாப்பிடணும், விருந்து பங்கெடுக்கணும்னா ஒரு ஒழுங்கு வச்சிருக்கா இல்லையா? ஒரு வஸ்திரம் என்று ஒரு ஆயத்தத்துக்குரிய வஸ்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உடுக்க போல? எப்படி நீங்க வந்தாங்க? எப்படி இருக்கிறோம்? அழுக்கு வஸ்திரம் உடுத்தவராது. ஆமென், ஆமென், ஆமென். என்ன வஸ்திரம்? அழுக்கு வஸ்திரம். அதான் விஷயம். அது சொல்லப்பட்டிருக்கு. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் நான் உனக்கு கொடுத்த வஸ்திரமாகி கல்யாண வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்திருக்க வேண்டியது, நீ வேற வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன். கொடுத்துட்டு எப்படி நீ இங்க வந்தாய்? அது சொல்லப்பட்டது. அதுக்கு அர்த்தம் அவருடைய அழுக்கு வஸ்திரம் உடையவனா என்று காணப்படுகிறார். அல்லேலூயா. ஐயவே தலையில சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற சபை ஆராதனை ஆகிய பந்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், ஹalleluya, ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வஸ்திரத்தோடு வந்து அமர்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. ஹalleluya. நீ பாவம் செய்துவிட்டு துணிகரமாய் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு உள்ள வந்து நீ ஆராதிக்க முடியாது. சொல்லுகிறது. கைகளை தலையில சொல்லுவோம். ஹalleluya. சீயோனில் பாவிகள் என்ன செய்வார்கள்? திகைப்பார்கள். மாயக்காரனுக்கு நடுக்கம் பிடிக்கும். ஆமென். சீயோனில் யார் திகைப்பார்கள்? வாசிக்க வசனத்தை ஏசாயாவிலே. சீயோனில் உள்ள பாவிகள் என்ன செய்கிறார்கள்? திகைக்கிறார். யார்? சீயோனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்தில் பாவம் செய்துவிட்டு ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆமென். சொல்லுவார். உட்கார்ந்திருந்தார், சத்தியம் போதிக்கப்படும் போது அவனுக்கு நிம்மதி இருக்காது, திகைப்பு தான் ஏற்படுகிறது. மட்டுமல்ல, அடுத்தது மாயக்காரனுக்கு நடுக்கம் பிடிக்கும். ஆமென், ஆமென். உள்ள ஒண்ணு வச்சிட்டு வெளியே வந்திருக்கிறவர் என்ன உண்டாகும்? நடுக்கம். ஆமென், ஹalleluya. ஏனென்றால் நீ
செய்கிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. கைகளை விட்டு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். அவருக்கு கிடைத்த நன்மை விருந்து சாப்பிட விட்டாங்களா? வாசிப்போம் 22:13. இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அவன் பேசாமல் இருந்தான். அவனுக்கு பேசுவதில்லை, வெக்கமாய் போச்சு. என்னது? சத்தமா சொல்லு. வெக்கம், பயம். உடனே என்ன சொல்றாரு? பரவாயில்லப்பா, நீ என்ன செய், சாப்பிட்டுட்டு போன சொன்னா அப்படி வாசிப்போம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி இவனுடைய கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருள தள்ளுங்க. ஆயத்தம் இல்லாமல் மாயம் பண்ணிவிட்டு சபையில் பக்திமானின் வேஷம் தரித்து இருப்பாய் என்றால் உனக்கு கிடைக்கிற இடம் புறம்பான இருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. காரணம் என்ன? உன் வெளி தோற்றத்தை பார்த்து மயங்குகிற தேவன் அல்ல, உன் வெளியே மட்டும் உள்ளான இருதயத்தை பார்க்கிறான். ஆயத்தத்தோடு நீ வந்திருப்பாய் என்றால் உன்னை நேசிக்கிற ஆண்டவர் ஹalleluya உனக்கு போஷித்து உன்னை போஷித்து நித்திய ராஜ்யத்துக்கு அவரை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக கையும் காலையும் கட்டி அழுகை பற்கடிப்பு உண்டான புறம்பான இருளிலே அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இந்த ஜனங்கள் தான், அதாவது வெளிப்படுத்தல் 7:9-10 வந்து நிற்கிறார்கள். வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளில் கோத்திரங்களில் வந்தது ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து பிடித்து சிங்காசன முன்பாகவும் கண்டேன். மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனுக்கும் உண்டாவதாக என்று சத்தமாய் சொன்னார். ஹalleluya. உங்களுக்கு தலைவர் சொல்லுவோம். எங்க நிற்கிறாங்க? பரலோகத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றார். ஹalleluya. இன்று உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபையாகிய விருந்து சாலையில ஆமென் புசித்து நீ ஆயத்தப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. இங்கு நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள செயல்பட்டு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு நீ கடந்து வர வேண்டிய அவசியமா இருக்கு. அந்த ஆண்டவர் இன்றும் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். என்று சொல்லுகிறது விருந்தாளிகளை பார்க்கும்படியாக அவன் ராஜா உள்ளே பிரவேசித்தது போல அவன் இன்று இடத்தில் உன்னை பார்க்கும்படியே கடந்து வந்திருக்கிறார். எந்த நிலையில் இங்கே நீ வந்திருக்கிறார்? அவன் தேவன் விரும்புகிற அனுபவம் இருக்கா? நீ ஆயத்தத்தோடு இருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிகிறாயா? ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா என்று கர்த்தர் இன்று உன்னை பார்க்க வந்திருக்கிறார். வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது. எக்கால சத்தமானது துணிக்கப்படும். ஹalleluya. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நீ இருக்க வேண்டும் என்றால் இன்று நீ ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் இங்கு பார்க்கிற விருந்தாளிகளை பார்க்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவாய். எதற்கு வந்திருக்கிறார்? விருந்தாளிகளை பார்க்க வந்திருக்கிறார். தேவ சபைக்குள் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை புசித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்க்க வந்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற போஜனத்தை புசிக்கும்படியாக, தேவனுடைய ஆவியில் ஆராதிக்கும்படியாக, கர்த்தருக்குள் கைகூறும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வந்திருக்கிறார். உன்னை பார்க்கும்படியாக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இந்த நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாயா?
மரிக்காதவனா இருக்கிறாயா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவனா இருக்கிறாயா? இல்லை உன் மனம் போல வாழ்கிற வாழ்க்கையோடு வந்திருக்கிறாயா? உன்னை சந்திக்க கடந்து வந்திருக்கிறாய். இன்று நீ ஆயத்தப்பட வேண்டிய நாள். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இதோ சீக்கிரமா வருகிற சொன்ன ஆண்டவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல். சத்தமா பாடும். விண்ணவர் சாயல் அடைவே, தேவன் சாயல் ஆகமானி, தேவனோடு இருப்பேனாரோ. தேவன் சாயல் ஆகமானி, தேவனோடு இருப்பேனாரோ. பூமியின் கூடாரப்பட்டு ஜெகலினமே அதிகிடுதே. பூமியின் ஆமென். ஹல்லேலூயா. இனமே அதிகிடுதே. கையில்லாத பொத்தீரு கண்டனைத்து வாழ்ந்திடுவே. கண்டனைத்து வாழ்ந்திடுவே. தேவன் சாயல் ஆகமானி, தேவனோடு இருப்பேனாரோ. தேவன் சாயல் ஆகமானி. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்களாய் இருக்கிறது. சீயோனில் பாவிகள் திகைப்பார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓ மாயக்காரருக்கு நடுக்கம் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தேவ சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ற மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஆயத்தமாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் மட்டுமே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் சரீரம் மட்டுமே மறுரூபமாக்கப்படும். உலகத்தை அனுபவித்து உலகத்துக்கு முன்னதாக ஓடுற யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. பாவத்தில் வாழ்கிற யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. நீ அவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றால் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆயத்தம் தேவைப்படுகிறது. அதற்காக உன்னை நீ ஒப்புக்கொடு. எல்லாம் ஜெபக்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ராஜா நமத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். யாரை பார்க்க? விருந்தாளியாகிய உன்னை பார்க்கும்படியா வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தம் என்னும் வஸ்திரம் இருக்கிறதா? கல்யாண வஸ்திரம் இருக்கிறதா?
கல்யாண அவசரம் இல்லாதவன் புறம்பான இருளில் தள்ளப்பட்டது போல ஒரு நிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு விடக் கூடாது. இயேசு வருகிற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆயத்தப்படுவோம். எல்லாரும் ஒப்புக்கொண்டு நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரம் முதலில் மட்டுமாக திறங்களை ஆசீர்வதித்தீராண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக பேசுகிற வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விருந்தாளிகளை பார்க்கும்படிய ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒருவனை கண்டார் என்று சொல்றார். அதுபோல தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கும் போது தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையாகிய வஸ்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நாங்களும் தள்ளப்பட்டு போய்விடுவோமே என்ற ஒரு பயம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சபையை உம்முடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் தேவனுடைய பாதுகாவலோடு கூட இருப்பதாக ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.